ஸ்ரீ ஸ்ரீ மகாபுர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம் சர்க்கம் 22 தொடர்ச்சி. தெய்வத்தின் மகிமை இப்படிப்பட்டதென்றும் சிந்திக்கவும் முடியாதது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்னும் பழமொழியும் நீ அறியாததல்ல. இப்பொழுது பார், எனக்கு கையில் வந்த ராஜ்யம் தப்பி போயிற்று. அந்த கைகைக்கு நெடுநாளாக நிரம்பியிருந்த பிரீத்தியும் நிலைகுலர்ந்து போய்விட்டது. தெய்வத்தின் செயல் அவசியம் பலித்தே தீரும். லக்ஷ்மணா, தெய்வம் என்று ஒன்று உளதோ? அதெப்படி இருக்குமாயின் புருஷ பிரயத்தினால் அதை மாற்றிவிடலாகாதோ என்று கேட்பாயின் கூறுகிறேன் கேள். நாம் செய்யும் காரியங்களின் பலன்களை கொண்டு தெய்வம் என்று உள்ளது என்று அறிய வேண்டியதாய் இருக்கிறது. நாம் மிகவும் கஷ்டப்பட்டு அன்புடன் செய்யும் காரியங்களில் சிலவற்றிற்கு பலன் உண்டாவதில்லை. நாம் ஊக்கமில்லாமல் செய்யும் சில காரியங்களில் சிலவற்றிற்கு நாம் எதிர்பாரா வண்ணம் திடீரென்று நல்ல பலன் உண்டாக காண்கிறோம். இப்படிப்பட்ட பலன்களுக்கு தெய்வத்தை தவிர மற்ற எதையும் காரணமாக சொல்ல நேராது. எனவே தெய்வம் என்று ஒன்று உள்ளது என்பது அனுமானத்தினால் சித்திக்கின்றது. காரியம் பலிப்பது பற்றியே தெய்வம் உள்ளதென்று அறியலாமன்றி மற்றைப்படி தெய்வத்தை அறிவதற்கு வேறு சாதனம் இல்லை. பலனை கொண்டு அனுமானித்தே தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருப்பது பற்றி மிகவும் பலிஷ்டமாயிருக்கின்ற தெய்வத்தை புருஷ பிரயத்தனத்தை கொண்டு தடுப்பது அரிது. சுகமும் துக்கமும் பயமும் கோபமும் லாபமும் நஷ்டமும் ஜனனமும் மரணமும் ஆகிய சம்பவங்கள் எல்லாம் தெய்வத்தின் செயல்களே. கொடிய தவம் செய்யும் விஸ்வாமித்திர முனிவர் முதலானவர்களும் தெய்வத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாகி காம குரோதங்களுக்கு உட்பட்டு தங்கள் மகரிஷித்துவத்தையும் இழக்கின்றனர். இவ்வுலகில் ஆரம்பித்த காரியம் தடைபட்டு அதற்கு முன்பு மனத்திலும் கூட நினையாத மற்றொரு காரியம் திடீரென்று சம்பவிப்பது இயற்கை. இது தெய்வ காரியமே ஆகும். ஆகையால் என் பட்டாபிஷேகம் தடைப்பட்ட போதிலும் எனக்கு மனத்தாபம் உண்டாகாதிருக்கிறது. லக்ஷ்மணா, அபிஷேகத்தின் பொருட்டு சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற மங்கள கும்பங்களில் உள்ள இந்த ஜலங்களே நான் வனவாசத்திற்கு உரிய விரதத்தை சங்கற்பித்துக் கொள்ளுமாறு செய்ய வேண்டிய ஸ்தானத்திற்கு உபயோகப்படுமாக. இதை பற்றி நீ வருத்தம் அடையாதிருப்பாயாக. ராஜ்யத்தை நன்றாக பரிபாலிப்பதால் மிகுந்த தர்மம் உண்டாகிறது. வனவாசத்தினால் தவம் சித்திக்கிறது. ஆகவே இரண்டும் சமானங்களாகும். ஆராய்ந்து பார்க்கும் அளவில் ராஜ்ய நிர்வாகத்தில் சிந்தையும் கஷ்டமும் அதிகமாகின்றன. வனவாசத்தில் அவ்வித கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. மேலும் பித்ரு வாக்கிய பரிபாலனம் என்னும் தர்மம் ஒன்று சித்திக்கின்றது. ஆகவே எனக்கு வனவாசத்திலேயே மிகுந்த ஊக்கம் உண்டாகின்றது. இவை அனைத்தும் தெய்வ சங்கல்பத்தால் நேர்ந்தவை என்று நீ தெரிந்து இருப்பாயாக என்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ